ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. எக்ஸப்ட் நிஃப்டி பேங்கை தவிர்த்து மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 41 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,812 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 138 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 81,444 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 114 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 55,828 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 325 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 39,030 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 945 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. அவங்களோட பை வேல்யூ 12,065 கோடி, செல் வேல்யூ 11,119 கோடி. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 11,093 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, 10,140 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎஸ் வந்து 952 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 945 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. இது எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைமன்ஸ் லிமிட்டட்லேருந்து சைமன்ஸ் எனர்ஜி பிஸ்னஸை தனியாக டிமர்ஜர் பண்ணாங்க. எப்போனா ஏப்ரல் 7 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19 அதை லிஸ்ட் பண்ணுறாங்க. ஜூன் 19 இன்னைக்கு தான். ஆக்சுவலி நான் ஜூன் 18 நைட் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஜூன் 19 காலை தான் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஸோ ஜூன் 19 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லிஸ்டட் ஆகுது. சைமன்ஸ் எனர்ஜி டிமர்ஜன் ஆகுறது ஏப்ரல் 7. ஸோ ஜூன் 19 லிஸ்டட் ஆகுது. மேபி லிஸ்டிங் ப்ரைஸ் 2,450 ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க. 2,478 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஜெஃப்ரிஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி இதை சொல்கிறது சைமன்ஸ் எனர்ஜி, அதாவது நிறைய பேர் வச்சுருப்பீங்க டிமர்ஜராக எப்போ கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஜூன் 19 அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைமன்ஸ் எனர்ஜியோட ஷேர் வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகும் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 4,229 ரூபா க்ளோஸ் ஆச்சு. ஒரு 4% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோர் குறிப்பாட்டு ஒன்று எக்ஸ்பிரஸ் ஜோன் மால் வந்து மலாடு மும்பையில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க May 6. இது போக பார்த்தீங்கன்னா பஹர்வா காப்பூர்தலா பஞ்சாபில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ராவில் வந்து ஒரு ரத்தன் மால் அப்படிங்கிற நேமில் வந்து நியூ ஸ்டோர் வந்து ஜூன் 18 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. உத்தரப்பிரதேஷில் ஆக்ராவில் வந்து ரத்தன் மால் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிமார்ட்டு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் இப்போ அவங்களுக்கு 421 இருக்குது. இது அவென்யூ சூப்பர் மார்ட் கொடுத்த அப்டேட். பட் ஆக்சுவலி இப்போ இருக்க ட்ரெண்டில் இதை தொட முடியாது. ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. பி ரேஷியோ 100 மேலே இருக்குது, கரெக்டாக 101 இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளால் இதில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் அன்றைக்கி 5% அப்பர் சர்க்கியூட்டு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குது, ரிலையன்ஸ் ஏரோ ஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிறது இவங்களோட சப்சிடரி. ஃப்ரெஞ்ச் ஏரோஸ்பேஸ் ஜெயிண்டாக இருக்கிற டசால்ட் ஏவியேஷன் கூட பார்ட்னர்ஷிப் கை கோர்த்துருக்காங்க. ஃபால்கான் 2000 பிஸ்னஸ் ஜெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கை கோர்த்துருக்காங்க. ஸோ அந்த ஃபால்கான் 2000 அந்த ஜெட்டை வந்து 2028 இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதாவது மேட் இன் இந்தியா ஃபால்கான் 2000 அந்த ஜெட்டை வந்து ஃப்ளைட்டை வந்து 2028 வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவுட் சைட் ஃப்ரான்ஸ் வந்து இந்த ஃபால்கான் ஏர்கிராஃப்ட் வந்து அசம்பிள் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, பிரேசில் அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் லெவலில் இந்தியாவும் கை கோர்க்குறாங்க. ஸோ இது வந்து இந்த ஃபால்கான் ஜெட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5% மேலே போயிருக்கு. அது இல்லாமல் ரிலையன்ஸ் பவர் இன்றைக்கும் 5% அப்பர் சர்க்கியூட்டு. ஆனால் முந்தின நாள் மார்க்கெட்டில் வந்து பொத்துன்னு விழுந்துருந்துச்சு. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பங்குகளில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒன் ஷார்ட் ஆஃப் த டைமில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்க மாட்டாங்க, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பணத்தை போடுவாங்க. ஒன் ஷார்ட் ஆஃப் பீரியடில் பங்கு மேலே போகும், பொத்துன்னு எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாட்டுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேதாந்தாவோட போர்ட் பார்த்தீங்கன்னா 7 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2,737 கோடி வந்து டிவிடெண்டுக்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 7 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடெண்டு அதுக்கான அமௌண்ட் வந்து 2,737 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து போர்டும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது போக இன்ட்ரீம் டிவிடெண்ட் 7 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேதாந்தா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் ரொம்ப அடியில் பாதாளத்துக்கு வந்துடுச்சு. 6.56 காசில் க்ளோஸ் ஆச்சு. கொஞ்சம் அதாவது 6.52 காசு வரைக்கும் வந்துச்சு. 6.46 காசு தான் அதோட 50 வீக் லோ. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஏஞ்சலோனோ என்னென்ன ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. மோஸ்ட் பையபிள் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பைட் ஸ்டாக்னு பார்க்கும்போது இதுதான் நிறைய பேர் வாங்குவாங்க. இதில் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க. எப்படின்னா நிறைய குவான்டிட்டி வாங்குவாங்க. 1% ஒரே நாளில் 10%, 15% மேலே போகும். அப்படியே எக்ஸிட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா 10% பொத்துன்னு விழுந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏஜிஆர் டியூஸ் வந்து கோர்ட்டும் வந்து இவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கல, கவர்மெண்ட்டும் பெருசாக இதை காப்பாற்ற போகிற மாதிரி தெரியல.
ஃபினான்ஷியல் 26ல இவங்க சர்வே ஆகிறதே ரொம்ப டஃப் தான் வோடாஃபோன் ஐடியா. அது இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் அவங்களுக்கு கூட வந்து ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் சேட்டலைட் மொபைல் கனெக்டிவிட்டி இந்தியாவில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் கூட இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வராங்க வோடாஃபோன் ஐடியா. பட் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 26ல சர்வே ஆகிறதே ரொம்ப டஃப் தான். அதேமாரி சர்வே ஆகினாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடில் இருக்குது, நிறைய கடன் இருக்குது, ஏஜ்ஆர் டியூஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டத்தில் தான் சர்வே ஆகுது வோடாஃபோன் ஐடியா. ஜியோ ஃபினான்ஷியல் கொடுத்த அப்டேட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஆக்சுவலி அதில் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு. ஜியோ பேமெண்ட் பேங்க்கில் சம் பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டேக் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் ஸ்டேக்கையும் பார்த்தீங்கன்னா அவங்க அக்யூசிஷன் பண்ணிட்டாங்க. 104.54 crores அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஜியோ பேமெண்ட் பேங்க்குங்கிறது ஜியோ ஃபினான்ஷியலோட ஒரு ஹோலி ஓன் சப்சிடியாட்டு வந்துடும். ஆக்சுவலி 82.17% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எஸ்பிஐயில் ஓன் பண்ணது 79.08 மில்லியன் ஷேர், அதாவது 17.83% வந்து ஹோல்ட் பண்ணாங்க. இப்போயும் அதை அக்யூசிஷன் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இப்போ அந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியலோட ஹோலி ஓன் சப்சிடியாட்டு வந்துடும். இதுக்கு ஆர்பிஐயும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஜியோ ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட ஆண்டனாஸை வந்து அப் பண்ணுறோம், விச் மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் அக்யூசிஷன். அடுத்தது வந்து ஆர்கானிக் க்ரோத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் எப்படி ஐடிசி அக்யூசிஷன் பண்ணுறாங்களோ அது மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து புதுசாக நிறைய கம்பெனிஸ் அக்யூசிஷன் பண்ணுறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம்ஸ் ஆர்கானிக் க்ரோத்தையும் ப்ரைமரி ஃபோக்கஸாக வச்சுருக்கோம். கன்சியூமர் டிமாண்ட்ஸு அதை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி க்ரோத் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட சிஇஓ வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு 62 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில். இது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெட்வொர்க் 18 பார்த்தீங்கன்னா 100% ஸ்டேக் வந்து மீடியா 18ல் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மீடியா 18 டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் லிமிடெடில் 100% ஸ்டேக் வந்து நெட்வொர்க் 18 பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாட்டு 10,000 ஈக்விட்டி ஷேர் விற்றுருக்காங்க. அதோட டோட்டல் அமௌண்ட் வந்து 1 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி மீடியா 18 டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸுங்கிறது நெட்வொர்க் 18ஓட சப்சிடியாக இருந்துச்சு. இப்போ வித்தது மூலமாட்டு இனி அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடியாக இருக்கிறது. அது வேறு கம்பெனி வாங்கியிருப்பாங்க. பஜாஜ் ஆட்டோவோட பஜாஜ் சேதக் 3001 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99,990 ரூபா. இதோட ரேஞ்ச் பார்க்கும்போது 127 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80% சார்ஜஸ் வந்து 3 hours 15 minutesல வந்து அது சார்ஜ் ஆயிரும். அதாவது 3 hours 15 minutesலே 80% வரைக்கும் சார்ஜ் ஆயிரும். 0லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. 127 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 3 kWh பேட்டரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 99,990 எக்ஸோரூம் ப்ரைஸு. பட் நீங்கள் வாங்கும்போது சார்ஜஸ் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது பஜாஜ் சேதக் கொடுத்த அப்டேட்டு. இந்த ஸ்கூட்டியை பாருங்கள், பார்க்கவே நல்லா லுக்காக தான் இருக்குது. ஜைடஸ் வெல்னஸோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 11% வரைக்கும் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% சம்திங் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. ரீசன் பார்க்கும்போது PPFIS மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 46.27 lakh ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. 1,900 ரூபா பர் பீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. தெர்பிப்சி கேர் எல்எல்பி தான் ஸ்டேக்கை சேல் பண்ணது 7.3% ஆஃப் த ஈக்விட்டி. ஸோ ஓவர்லாட் அந்த ஸ்டேக் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜைடஸ் வெல்னஸ் ஒரு 11% மேலே போயிருக்கு. ஏத்தர் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட ரீட்டைல் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 70 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26 எண்டுக்குள்ளே எங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மென்ஷன் பண்ணுறது ரீட்டைல் நெட்வொர்க்கை வந்து நாங்கள் டபுள் ஆட்டு ஸ்கேல் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட அகமதாபாத்தில் இருக்கிற ஆன்காலஜி இன்ஜெக்டபிள் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டிஏ வந்து 2 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. June 9 to 18 நடந்த இன்ஸ்பெக்ஷனில் அகமதாபாத் ஃபெசிலிட்டியில் 2 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு ஷார்ட் டைமில் நெகட்டிவ் அப்டேட்டு. டாடா எலிக்ஸியும் இன்ஃபினியான் வந்து கொலாபரேஷனில் வராங்க. இவி சிஸ்டமை இந்தியன் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு, குறிப்பாக பர்சனல் வெஹிக்கிள் 3-wheeler 2-wheeler அதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸும் டிசிஎஸும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. லோன் சர்வீஸ் சம்மந்தமாக தான் 5,150 கோடி ஃபினான்ஷியல் 26ல். இது எப்படின்னா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறது, 2மே ஒரே குரூப் கம்பெனி தான். ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது டிபெஞ்சர்ஸ், குறிப்பாட்டு நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் லோன் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி மேபி அவங்களோட யூசர்ஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டடுக்கு வேண்டி தான் டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடும் டாடா கன்சல்டன்சி லிமிட்டடும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. 5,150 கோடி லோன் சர்வீஸு. இது கரண்ட் ஃபினான்ஷியல் 26 வேண்டி போட்டிருக்காங்க. இது வந்து டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் டாடா கேபிட்டலில் 92.86% ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டெடுங்கிறது
டாடா சன்ஸோட சப்சிடரியாக இருக்குது. ஸோ அவங்க டாடா சன்ஸ் இதில் 71.74% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெச்எல் கூட போட்டிருக்காங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. டாடா கன்சியூமர் என்ன சொல்கிறாங்கன்னா, குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டை நாங்கள் டபுள் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் செக்மெண்ட்டையும் க்ரோத் பாதையில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி டாடா கன்சியூமர் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிபி பாலாஜி நான் கன்சியூமர் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறவர். ஸோ குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. குயிக் காமர்ஸ் இ காமர்ஸ் செக்மெண்ட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஓவாக இருக்கிறவர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், லீலாவதி மெடிக்கல் ட்ரஸ்ட்டு. அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எம்டிஎன்சிஓவாக இருக்கிற எம்டிஎன்சிஓ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சசிதர் ஜெகதீசன் அவர் மேலே வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பாம்பே கோர்ட்டுக்கு இப்போ கேஸ் போயிருக்குது. அது என்னன்னா, லீலாவதி ட்ரஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் இது வந்து லோன் வாங்கியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது அதை திருப்பி கேட்க போய் தான் லீலாவதி ட்ரஸ்ட் வந்து இவர் மேலே ஒரு பிரைபரி அலிகேஷன் வைக்கிறாங்க 2.05 crores ஒர்த்து. ஆனால் இவர் வந்து இப்போ அந்த எஃப்ஐஆரை வந்து ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாம்பே ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன மாதிரி தீர்ப்பு வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் மேலே போச்சுன்னு சொன்னேன். ஒன்று அந்த டசால்ட் ஏவியேஷனோட பார்ட்னர்ஷிப்பு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் என்டிட்டி வந்து 1.25 crores ஷேர் ஃபுல்லி பேட் அப் ஷேரு ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் கன்வர்ஷன் ஆஃப் வாரண்ட்ஸ் மூலமாட்டு ஒரு 300 கோடி இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. 240 ரூபா பெர் ஷேரு. பட் ப்ரீமியமில் 230 ரூபா பெர் ஷேர் வச்சு இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் ஷேர் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ பேசிஸில். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வாரண்ட் அது மூலமாட்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃபெடரல் மீட்டிங் இன்னைக்கு தான் நடக்குது. ஆக்சுவலி ஜூன் 18 அன்னைக்கு நைட்டு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. நான் நாளைக்கு காலையில் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ பொறுமையாக இருக்கலாம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிளென்மார்க் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியில் இருக்குது, மொனாரே நார்த் கரோலினாவில் யூஎஸ்ஏல 9th June to 17th June வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 483ல் 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட யூஎஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில். இது கிளென்மார்க் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு Euro 6 காம்ப்ளைண்ட் பஸ் வந்து கத்தார் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது LPO 1622 பஸ்ஸு. இது வந்து ஸ்டாஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வேண்டி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தோஹா மார்க்கெட்டில் குறிப்பாட்டு மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஹமாத் ஆட்டோமொபைல்ஸ் அவங்க மூலமாட்டு கத்தாரில் பார்த்தீங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்தியா ஃபார்மா கம்பெனிஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் கேஷ் பைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 10,200 கோடி அளவுக்கு வந்து கேஷ் பைல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 25ல் மட்டுமே. அது இல்லாமல் 20 கம்பெனிஸ் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அதோட கேஷ் பேலன்ஸ் வந்து 48,913 கோடின்னு சொல்கிறாங்க March 31 கணக்குப்படி. ஃபினான்ஷியல் 20ல் 22,240 கோடி இருந்தது, இவ்வளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அக்யூசிஷனுக்காண்டி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவை சேர்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க டெக் கம்பெனிஸில் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹோல்டிங்ஸ் வந்து ஆவரேஜாட்டு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 776 கோடி அளவுக்கு ஆக்சுவலி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ 5,273 கோடி. இப்போ அது 776 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து 4,185 கோடி. இப்போ அது 680 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு மந்த்லி சேஞ்ச் பேசிஸில். ஆல்ஃபபெட்டில் 620 கோடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 6,078 கோடி டோட்டல் வேல்யூ. அமேசானில் வந்து 3,612 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 593 கோடி வளர்ந்துருக்கு. NVIDIAவில் வந்து 1,547 கோடி 300 கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. காக்னிசன்ட்ல 1,898 கோடி 202 கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஷாப்பிஃபைல வந்து 86.74 crores வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்திருக்காங்க ஷாப்பிஃபைல. ஸோ ஓவரால் அட்டு 10% வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் ஸ்டாக் வந்து விற்றது வோடோஃபோன் குரூப் PLC ADRல 354 கோடி விற்றுருக்காங்க. ஆப்பிளில் வந்து 92.56 crores அளவுக்கு வந்து வேல்யூ ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வெர்டெக்ஸ் ஃபார்மசிட்டிகல்ஸ், SK டெலகாம், எலி லில்லி, ஹண்டிங்டன் இங்கல்ஸ், கேண்டன்ஸ் டிசைன் இதில் எல்லாமே டைல்யூஷன் நடந்திருக்கு. NVIDIA வந்து 24.1% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மேலே, டெஸ்லா 22.8%, மெட்டா 18%, மைக்ரோசாஃப்ட், அல்ஃபபெட், EPAM இதெல்லாமே ஒரு 18 to 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வெர்டெக்ஸ் ஃபார்மசிட்டிகல்ஸ் 13.2% ட்ராப் ஆயிருக்கு. எலி லில்லி 18% விழுந்திருக்கு. யுனைடெட் ஹெல்த் வந்து 26.6% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சு பேசின் ஆக்சுவலி IFL செக்யூரிட்டிஸோட டேரக்டராக இருக்கிறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த மேனிப்புலேஷன் குறிப்பாட்டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக மேனிப்புலேட் பண்ணது.
இவர் டெலிகாம் சேனல்ஸு டெலிவிஷன் சேனல்ஸு நிறைய மீடியா ரிலேட்டடு சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணுவார். அதை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போ ப்ரைஸ் மேலே போகும். இவர் அந்த சமயத்தில் எக்ஸிட் பண்ணிடுவார். இவருக்கு ப்ராஃபிட்டு. அப்படி இவர் சம்பாதிச்ச பணம் தான் 11.37 crores சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால 21 நாளில் வந்து இவர் வந்து பதிலளிக்கணும். அது வரைக்கும் இவர் மார்க்கெட்டில் ஈடுபடவும் கூடாது. அதுதான் அந்த இன்ட்ரீம் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி 21 days இவர் ப்ராப்பராக பதிலளித்தார் அப்படின்னா அந்த இன்ட்ரீம் ஆர்டர் கேன்சல் பண்ணலாம். இது வந்து சஞ்சு பேசின் ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸோட டைரக்டராக இருக்கார். அவருக்கு தான் செபி வந்து இந்த இன்ட்ரீம் ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃப்ரண்ட் ரன்னிங்னு சொல்லுவாங்க. அந்த இதில் தான் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.